ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நேற்று ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா மாவாட்டுற வேலைலாம் முடிச்சிட்டேன். கருப்பு கவுனி அரிசி வாங்கியிருந்தேன். அதில் தோசை மாவு அரைச்சிருக்கேன். கூடவே இட்லிக்கும் தோசைக்கும் மாவு ஆட்டி வச்சாச்சு. கருப்பு கவுனி அரிசியில் எப்படி கஞ்சி காய்ச்சிருந்தேன் ஆல்ரெடி சேனலில் போட்டிருக்கேன். டைம் இருக்கும்போது பாருங்கள். இன்னையோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசி மாவில் தான் தோசை சுட்டேன். தோசை சூப்பராக மெலிசாக வந்துருந்தது. இதுக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா கார சட்னி, பொட்டுக்கடலை சட்னியும் நல்லாவே இருக்கும். கருப்பு கவுனி அரிசி வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ் ஆகும். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த அரிசியை ட்ரை பண்ணுங்கள். என்னோடய ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு என்ன ரெடி பண்ணுறேன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன். ஹாட் வாட்டரில் ஒரு 30 செகண்ட் போட்டு எடுத்துட்டேன். ஃபிஷ் ஃப்ரை மாதிரி இன்றைக்கி செய்ய போகிறேன். எல்லா உருளைக்கிழங்கையும் ஹாட் வாட்டர்லேருந்து வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். ஒரு பக்கம் சாதம் வெந்துட்டுருக்கு. வேர்க்கடலை வாங்கிட்டு வந்திருந்தேன், அது வேக வச்சிட்ருக்கேன் ஒரு பக்கம். இப்போ உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கு தேவையான மசாலா பார்க்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 2 ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது எல்லாமே உருளைக்கிழங்கு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். உருளைக்கிழங்கு இருக்க தண்ணியோடவே பரட்டி எடுத்தால் போதும். இது ஒரு 5 நிமிஷம் ஊறினாவே போதும். ரொம்ப சிம்பிளான மசாலா வச்சு செய்கிற இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை பார்த்திங்கன்னா எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் சூப்பராக இருக்கும். வேர்க்கடலை வெந்துடுச்சு. இதை இப்போ தாளிக்க வேண்டியது தான். உருளைக்கிழங்க ஃப்ரை பண்ணுறதுக்காக தோசைக்கல் வச்சுருக்கேன். ஆயில் சேர்த்துருக்கேன். மேக்னேட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். குட்டீஸ்க்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா லெமன் ரைஸ் செய்கிறேன். அதுக்கு சைடிஷாக தான் இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 2 நிமிஷம் போதும். ஒரு சைடு வெந்த பிறகு இன்னொரு பக்கம் திருப்பிக்கலாம். சூப்பராக கிறிஸ்பியான உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேக வச்ச வேர்க்கடலை, எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலெல்லாம் போட்டு தாளிச்சிட்டேன். உப்பு பார்த்திங்கன்னா வேர்க்கடலை வேகும் போதே போட்டுட்டேன். கடைசியாக தேங்காய் துருவல் சேர்த்து வேர்க்கடலையும் இறக்கியாச்சு. வேர்க்கடலையே ப்ளைனாக கொடுத்தா பசங்க சாப்பிட மாட்டாங்க. இது மாதிரி தாளித்து கொடுத்து பாடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. லஞ்சுக்கு லெமன் ரைஸும் அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. லஞ்ச் ஒர்க்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ஆஃப்டர்நூன் மேலே டிமார்ட்டுக்கு போயிருந்தோம் சில திங்ஸ் வாங்கிறதுக்காக. போனால் ரொம்ப கூட்டமாக இருந்தால கொஞ்சம் ஐட்டம்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். வாட்டர் பாட்டில் தான் அதிகமாக வாங்கியிருக்கேன். தேங்க்யூ.